தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய லக்னமும் லக்னத்தோட நட்சத்திரமும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன, அதோட பலம் பலவீனம் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பொதுவாக லக்னம் அப்படிங்கிறது உங்களுடைய அவுட்புட், அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன செயல்படுத்த முற்படுறீங்க, அதை நீங்கள் எப்படி வெளிப்படுத்துறீங்க மற்றவங்க கிட்ட, அந்த வெளி உலகத்துக்கிட்ட, அதுங்கிறது தான் உங்களுடைய லக்னம். அந்த லக்னத்துக்குள்ள உள்ள ஒரு நட்சத்திரம் இருக்கும். அதாவது உங்களுடைய லக்னம் இருக்கு இல்லையா, அந்த லக்னம் ஒரு புள்ளியில் விழும், ஒரு பாயிண்ட்ல விழும் அப்படின்னு வச்சுக்கிட்டா, அந்த பாயிண்ட்டுங்கிறது ஒரு நட்சத்திரத்தில் விழும். அந்த நட்சத்திரத்தோட கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்து கண்டுபிடிச்சோம்னா உங்களுடைய கேரக்டராக இருக்கும் அது. அதாவது சந்திரனோட நட்சத்திரம் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மனசோட நட்சத்திரம், அதாவது உங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடியது, உங்களுடைய திங்கிங், உங்களுடைய மனசு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டுமே தான் இந்த சந்திரனோட நட்சத்திரம் பிரதிபலிக்கும். உங்களுடைய லக்ன நட்சத்திரம் தான் நீங்கள் யாரு, இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய உள்ள நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய உள் கேரக்டர், அதாவது உங்களுடைய இன்னர் பர்சனாலிட்டி, அதை தான் லக்ன நட்சத்திரம் குறிக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்கல போகிறோம். உங்களுக்கு லக்னம் என்றால் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவு புரியும். அது உங்களுடைய ஜாதக கட்டத்திலே இருக்கும். கேள்வியும் பட்டிருப்பீங்க லக்னம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு, அடிப்படையாக மேக்சிமம் தெரியும். சரி, லக்ன நட்சத்திரம் அப்படிங்கிறது அவ்வளோவா நிறைய பேருக்கு தெரிஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அப்படி ஒரு வேளை தெரியாதவங்களுக்கு நான் இப்போ சொல்கிறத கேட்டுக்கோங்க. அதாவது உங்களுடைய லக்ன நட்சத்திரம் என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னால், அதுக்கு கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லக்னம் என்றால் என்ன, லக்ன நட்சத்திரம் என்றால் என்ன, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். சரி, இந்த வீடியோவில் நீங்கள் லக்ன நட்சத்திரம் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு 2 அப்ளிகேஷன் நான் சொல்கிறேன். அதை உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுடைய ஜாதகத்தில் அது இருந்தாலும் ஓகே, அதாவது லக்னமும் லக்ன நட்சத்திரமும் உங்களுடைய ஜாதகத்தில் ஆல்ரெடி எழுதியிருந்ததுன்னா ஓகே, அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுடைய லக்ன நட்சத்திரம் தெரியலன்னா நீங்கள் இந்த 2 அதாவது அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் மொபைலில். அதில் நீங்கள் உங்களுடைய டைம் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுடைய அந்த ஜாதக கட்டம் வந்துடும். அதில் உங்களுடைய லக்னம் என்ன, லக்ன நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற இந்த பதிவுகளில் நீங்கள் பார்க்குறப்போ அது கரெக்டாக உங்களுக்கு புரியும், செட் ஆகும். அந்த அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஆஸ்ட்ராலஜி இன் தமிழ் ஜோதிஷ் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இன்னொன்று ஆஸ்ட்ரோசேஜின்னு அப்ளிகேஷன் இருக்குது. இந்த 2 அப்ளிகேஷனில் உங்களுக்கு எது ஓகே அப்படின்னு பட்டாலும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் இன்புட் கொடுத்து உங்களுக்கு அந்த சார்ட் வந்துடும். அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். இதுதான் உங்களுடைய பர்மனன்ட் கேரக்டர், அதாவது உங்களுடைய லக்ன நட்சத்திரம்ங்கிறது உங்களுடைய பர்மனன்ட் ஃபிக்ஸ்டு கேரக்டர். இதுதான் நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய சந்திர ராசிபடி உங்களுடைய ராசி நட்சத்திரம் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சந்திரன் ஒரே டயத்தில் இருக்காது ஒரே இடத்துல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் உங்களுடைய லக்னம்ங்கிறது அதே தான், அது மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. லைஃப் ஃபுல்லாக அதுதான் லக்னம் உங்களுக்கு, அதுதான் உங்களுடைய லக்ன நட்சத்திரம். அப்படிங்கிறப்போ உங்களுடைய பர்மனண்ட்டான கேரக்டர் அதுதான். பர்மனண்ட்டான அந்த நட்சத்திரம், லக்ன நட்சத்திரத்தோட கேரக்டர் என்ன, அதனுடைய பலம் பலவீனம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம பார்க்குறது மகர லக்னம். மகர லக்னம் அதற்குள்ள உள்ள நட்சத்திரங்களுடைய குணம், பலம் பலவீனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மகர லக்னத்தோட பொதுவான குணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்க நல்ல நீதிமானாக இருப்பாங்க. இவங்களுடைய மனசு ரொம்ப டீப், ஆழமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரகசியம் அதிகமாக இருக்கும். வரவு செலவு இவங்க செய்கிறது வெளியில் தெரியாது. குடும்பத்தில் இவங்களுக்கு நல்ல செல்வாக்கு இருக்கும். இவங்க கொஞ்சம் பொதுவாக தாழ்வு மனப்பான்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. முதலாளி அப்படிங்கிற எண்ணம் இல்லாதவங்களாக இருப்பாங்க. கேள்வி ஞானம் அதிகமாக இருக்கும். பொதுவாக இவங்க கணவன் மனைவிக்குள்ள அதிக ஊடல் உரசல்கள் அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இவங்களுடைய லைஃப் ஃபுல்லாக. சரி, இதற்குள்ளே உள்ள நட்சத்திரங்களுடைய குணம் பலவீனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல வர்றது உத்திராடம். உத்திராடம் 1 மட்டும் நம்ம தனுசு லக்னத்தில் பார்த்துட்டோம். இதில் 2, 3, 4 பாதங்கள் வருது. இதனுடைய குணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தவங்களுடைய பொருளுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. நல்ல மனைவி, நல்ல குடும்பம் அப்படின்ட்டு இவங்களுக்கு இருக்கும். அடுத்தவர்கள் மீது குறை கூறாதவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய ஆத்ம பலம் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு.
அடுத்தது இவங்களுடைய பலம் பலவீனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இவங்களுடைய பலம் அப்படின்னு கேட்டோம்னா பயம் இல்லாதவர் அப்படின்னு சொல்கிறது தான் இவங்களுடைய பலம். பலவீனம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா தேவையில்லாத இவங்களுடைய உழைப்பு வீணாகும். அதுதான் இவங்களுடைய பலவீனமாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது திருவோண நட்சத்திரம். திருவோணம் 1, 2, 3, 4 பாதங்கள் இந்த மகர லக்னத்தில் வருது. இவங்க சந்திரனோட கண்ட்ரோலில் உள்ள நட்சத்திரம். அப்போ இவங்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காந்த பார்வை உள்ளவங்களாக இருப்பாங்க. கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இவங்களுக்குன்னு தனி கொள்கைன்னு ஒன்று இருக்கும். கொஞ்சம் பிடிவாத குணம் இவங்களுக்கு இருக்கும். அதே போல் கஞ்சத்தனமும் கொஞ்சம் இவங்கள்ட்ட இருக்கும். பெரியோர்களின் ஆசியும் தெய்வ பக்தியும் அதிகம் உள்ளவங்களாக இருப்பாங்க. பொது நலம் உள்ளவங்களாகவும் இருப்பாங்க. இவங்க அதிக வாத பிரியராக இருப்பாங்க. இவங்களுடைய பலம் பலவீனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்களுடைய பலம் இவங்களுடைய வசீகர தோற்றம். அதுதான் இவங்களுடைய பலம். பலவீனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேவையில்லாத விஷயத்துக்கெலாம் கோவப்படுவாங்க. அதனால் சில விரயத்தை சந்திக்க நேரிடும். இதுதான் இவங்களுடைய பலவீனமாக இருக்கும். சரி, அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது அவிட்டம் நட்சத்திரம். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 இது இந்த மகர லக்னத்தில் வருது. 3, 4 கும்ப லக்னத்தில் வருது. இப்போது 1, 2க்கு மட்டும் பார்க்கலாம். இது செவ்வாயோட கண்ட்ரோலில் உள்ள நட்சத்திரம். இதனுடைய குணம் பலம் பலவீனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இவங்க வாக்கு சுத்தம் உள்ளவங்களாக இருப்பாங்க. நிதானமான பேச்சு உள்ளவங்களாக இருப்பாங்க. பேச்சை விட செயலில் அதிக ஈடுபாடு உள்ளவங்களாக இருப்பாங்க. வாழ்க்கை துணையோட சொல்லுக்கு மதிப்பு கொடுக்குறவங்களாக இருப்பாங்க. கட்டுப்பாடான செயல்பாடு உள்ளவங்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் அடக்கமும் இவங்கள்ட்ட இருக்கும். இவங்களுடைய பலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் விடாமுயற்சி இருக்கும். அதில் வெற்றியும் பெறுவாங்க. அதுதான் இவங்களுடைய பலம். பலவீனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொஞ்சம் இவங்கள்ட்ட பிடிவாத குணம் இருக்கும். அதுதான் இவங்களுடைய பலவீனமாக இருக்கும். சரி, இப்போது நம்ம மகர லக்னமும் அதற்குள்ளே உள்ள நட்சத்திரங்களுடைய குணமும் அதனுடைய பலம் பலவீனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு லக்னமும் என்ன அப்படிங்கிறது, அந்த லக்னத்தோட நட்சத்திரத்தோட குணங்கள் என்ன, அதனுடைய பலம் பலவீனம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் இந்த வீடியோவில். இது எதுக்காக அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்துறதுக்கு. நீங்கள் ஒருவேளை ராசி பலன் அதிகமாக பார்க்குறவங்களா இருந்தால் அது எதை குறிக்குது அப்படிங்கிறதையும், இந்த லக்ன நட்சத்திரம் அப்படிங்கிறது எதை குறிக்குது, இது எந்த அளவுக்கு முக்கியம் உங்கள் வாழ்க்கையில் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு பதிவு. இது ஒரு தெளிவுபடுத்துகிற பதிவு அப்படின்னு வச்சுக்கலாம். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு, இது உங்களுக்கு எந்த அளவுக்கு சரியாக வருது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலும் அதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இன்னொரு வீடியோவில் இன்னொரு லக்னத்தையும் அதனுடைய நட்சத்திரம் பலம் பலவீனம் பற்றியும் பார்க்கலாம். நன்றி.